ஏக்கா சுசீலாக்கா வீட்ல இருக்கேளா எப்படி? என்னது சுசீலாக்காவா? எங்க அத்தையை யாரு கூப்பிடுது? எனக்கு தெரியாம எங்க மாமியாருக்கு தம்பி யாராவது இருக்காவளா? சுசீலாக்கா சுசீலாக்கா அட நம்ம துணிக்கார அண்ணாச்சி. என்னே வாங்க. உங்க அத்தை இருக்காவளாமா? ஆமாண்ணே எங்க அத்தை இருக்காங்க. ஆமா துணியெல்லாம் கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாமோ உங்க மாமியார் தான் புது பட்டு சரியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னவ பத்துக்க. ஆஹா பட்டு சாரியா? ஒருவேளை எங்க மாமியாரு எனக்கு பொங்கலுக்காக எடுத்து தர போறாவளோ என்னவோ, அதுக்காக தான் வர சொல்லிருப்பாங்க. ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி பட்டு சரியெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். சரிக்கா. ஆஹா நமக்கு இன்னைக்கு அடிக்குது லக்கி பிரைஸ். பொங்கலுக்காக எங்க மாமியார் எனக்கு புது பட்டு சாரி வாங்கி தர போறாவோ. பரவாயில்லக்கா, கீழே இங்க உட்கார்ந்தாதான் பட்டு சாரி எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஆமாக்கா நிறைய கலர் கலரா எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பட்டு சாரி பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஏக்கா பட்டு சாரியை பாருங்க, நிறைய கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நல்ல கலர் கலரா தான் பட்டு எல்லாம் இருக்கு. எல்லா கலர் பட்டு சாரியும் நல்லா இருக்கா? எந்த கலர் எடுக்கணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. மர்மலா இதுல எந்த கலர் பட்டு சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இது எனக்கு நீல கலர்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இல்ல மர்மலா, என் மவ மேனகாவுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ அத பார்த்து சொல்லு. என்னது அவங்க மகளுக்கா? அப்படின்னா இந்த மாமியார் கிழவி எனக்கு பட்டு சாரி எடுத்து தரதுக்கு இவங்கள வர சொல்லலையா? மகளுக்கு பொங்கலுக்கெல்லாம் எடுத்து தர போறாங்களாம் பட்டு சாரி. எங்க வீட்டுல குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு எடுத்து தரணும்னு கொஞ்சமாவது இவங்களுக்கு நினைப்பு இருக்கா? நம்ம சாதாரணமா ஒரு நைட்டி எடுத்தாலே என் மகன் சம்பள பணம் எல்லாத்தையும் இவ வீணடிக்கா, சொத்தெல்லாம் இவ அழிக்கான்னு சொல்லுவாவோ. இப்ப மகளுக்கு மட்டும் பட்டு சாரி எடுக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் இருக்கோ? சொல்லு மர்மலா, இந்த பட்டு சாரியில எந்த கலர் உடுத்தினா என் மவளுக்கு எடுப்பா இருக்கும்னு சொல்லு. சொல்லுதந்தே. மர்மலா இந்த நீல கலர் பட்டு சாரி ரொம்ப நல்லா இருக்குல, நம்ம அவளுக்கு உடுத்தினா ரொம்ப அழகா இருக்குமே. ஆஹா அந்த நீல கலர் சாரி எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. மாமியார்கிட்ட எப்படியாவது எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. இது அதுல வாடாமல்லி கலர் பட்டு சாரி ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. மர்மலா என் மவளுக்கு வாடாமல்லி பூவே பிடிக்காது பத்துக்க. இது மேனகாவுக்கு வாடாமல்லி பூ தான் பிடிக்காது, ஆனா வாடாமல்லி கலர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன சொல்லியா மர்மலா? வாடாமல்லி பூவே பிடிக்காது, அப்புறம் எப்படி இந்த கலர் மட்டும் அவளுக்கு பிடிக்கும்? இது நான் சொல்லது கேளுங்க. நிறைய நேரம் அவன் நெயில் பாலிஸ் எல்லாம் இந்த மாதிரி வாடாமல்லி கலர்ல தான் வாங்குவா. அதனால இந்த வாடாமல்லி கலர் பட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் நல்ல எடுப்பா இருக்கும். அப்படியே சொல்லியா மர்மலா? ஆமதே அவளுக்கு என்ன பிடிக்கும் யாது பிடிக்காதுன்னு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. சரி மர்மலா, அப்ப நீ சொன்ன மாதிரி என் மவளுக்கு இந்த வாடாமல்லி கலர் பட்டை எடுக்கேன்னா? சரிங்க தே. தம்பி அந்த வாடாமல்லி கலர் பட்டையை நான் எடுத்துக்கிட்டு போ. சரிங்கக்கா எடுத்துக்கிடுங்க, 2000 ரூபாய் தான். அப்பாடா நீல கலர் பட்டு தப்பிச்சிட்டு. அந்த பட்டு எனக்கு தான். சரி மர்மலா, நான் ஊருக்கு கிளம்பணும்ல, இந்த பட்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்க என்ன? சரிங்க தே இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இந்த பட்டு கலர் ரூபாயை என் மவன் கிட்ட வாங்கிக்க என்ன போ. சரிக்கா. மர்மலா என்னதே? உனக்கு காட்டன் சாரி 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரி வேணும்னா வாங்கிக்க என்ன? நீயும் வீட்ல இருக்க பத்தியா, உனக்கு ஒரு சேலை எடுத்து தரணும்ல. ஓஹோ இப்பதான் தெரிஞ்சதோ நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன்னு. இப்ப தம்பி காட்டன் சாரி 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரி இருந்தா என் மர்மலுக்கு காட்டு போ. சரிங்கக்கா. மர்மலா வேலை அதிகமா இருக்குன்னு நினைக்காத என்ன, பிடிச்ச கலரை பார்த்து எடுத்துக்க. சரிங்க தே. மகளுக்கு 2000 ரூபாய் பட்டு சாரியா, எனக்கு 250 ரூபாய் காட்டன் சாரியா. அதுலயும் எப்படி சொல்லிட்டு வர்றாவோ, விலை அதிகம்னு நினைக்காதையா. எத்தனை துணி எடுத்தாலும் என் புருஷன் தானே ரூபா கொடுக்க போறாரு. எனக்கு தெரியும் பட்டு எடுக்கணுமா இல்லன்னா 200 ரூபாய்க்கு காட்டன் சாரி எடுக்கணுமான்னு. இம்மா உனக்கு காட்டன் சாரில என்ன கலர்லாம் வேணுமோ? அண்ணாச்சி எனக்கு காட்டன் சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல பட்டு சாரி, அதுதான் எனக்கு வேணும். உங்க மாமியார் உனக்கு காட்டன் சாரி இல்லாம காட்ட சொன்னாவோ? எங்க மாமியாரு 1000 சொல்லுவாவோ, எனக்கு பிடிச்ச சாரியை தான் நான் வாங்க முடியும். இந்த ப்ளூ கலர் பட்டு சாரி 2000 ரூபாய்ல? ஆமா இந்த சாரிக்கு ரூபாயும் என் புருஷன் கிட்டே நீங்க வாங்கிக்கிடுங்க. மாமியார் ஒரு சாரியை வாங்க சொன்னா மருமக ஒரு சாரியை வாங்குதாவோ? சரி யாரு என்ன சாரியையும் வாங்கிட்டு போட்டும், நமக்கு இன்னைக்கு 4000 ரூபாய் வியாபாரம் நடந்துச்சு, அதுவே சந்தோஷம். எப்பாடா எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பட்டு சாரி என் கைக்கு வந்துட்டு. இந்த வருஷ பொங்கலை சூப்பரா கொண்டாடிட வேண்டியதான். சின்ன பொண்ணு அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க பாரு, நீ எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? இதோ பாருங்க. சின்ன பொண்ணு ட்ரெயினுக்கு நேரமாயிட்டு, சீக்கிரமா வா. என்ன சின்ன பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா கரெக்டான நேரத்துக்கு போய் ட்ரெயினை பிடிக்கணும்ல. எங்க அத்தையோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அத்தையோட பொருள் இங்க வேற ஏதாவது இருக்கான்னு தாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னது எங்க அம்மாவோட எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கியா? எங்க எல்லா பொருளும்னா அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டோமான்னு பாத்துட்டு இருந்தேங்க. சரி சரி. எங்க அத்தைக்கு டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் தானங்க? ஆமா சின்ன பொண்ணு, கடைசி நேரத்துல எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சாவது டிக்கெட் எடுத்துட்டோம்ல. அப்பாடா. என்ன மர்மலா மனசுக்குள்ள எதையோ பேசிட்டு இருக்க?
அது ஒண்ணுமில்லதே, நீங்க ட்ரெயின்ல பத்திரமா போயிட்டு வரணும்ல, அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பாத்தியாமா என் பொண்டாட்டி உம்மல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. நீங்க ஊருக்கு போறத நினைச்சதான் தே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சின்ன பொண்ணு கவலைப்படாத, எங்க அம்மா ஒரு வாரத்துல என் தங்கச்சி வீட்டுல இருந்து இங்க வந்துருவா. ஒரு வாரம்னு சாதாரணமா சொல்லிட்டீங்களே, 7 நாளுங்க. அத்தைய நான் 7 நாள் பிரிஞ்சு இருக்கணும், அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சின்ன பொண்ணு நீ இப்படி வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியாத. பேசாம உனக்கும் ஒரு டிக்கெட் வாங்கி தரேன், நீ எங்க அம்மா கூட என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வாயா. ஆஹா, ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? இல்லங்க பரவாயில்ல, ஒரு வாரம் தானே, அத்தை இப்படி திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. அத்தைக்கும் மேனகாவுக்கும் பேசுறதுக்கு 1008 விஷயம் இருக்கும். இதுல நான் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுலங்க, அதனால அவங்க தாராளமா போயிட்டு வரட்டுங்க. என் மருமக என்ன எப்படி எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கா. இப்படியாப்பட்ட மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மருமகளே, பத்திரமா இருந்துக்க, நான் போயிட்டு வரேன்னா. சரிங்க தீ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏமா கிளம்புவோமா? சரி மக்கா, கிளம்புவோம். அப்பாடா, ஒரு வாரம் 7 நாட்கள் 7 டேஸ் 7 டேஸ் நான் ஜாலியா இருக்க போறேன். காலையில சீக்கிரமா எந்திரிக்காண்டா, சாப்பாடு செய்யாண்டா, எப்பப்ப எதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அதையெல்லாம் நான் கடையில ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன். என் புருஷ கூட கன்னியாகுமரி பீச்சுக்கு போவேன், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன், சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். டண்டனக்கா டண்டனக்கா, எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. ஏ, எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க, மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு கவலையில இருப்பான்னு பார்த்தா இப்படி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா. அம்மை மவளு நல்லா சிரிச்சிட்டு கிடக்காவில்ல. காலையில இருந்து எவ்வளவு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மைக்கு மவளுக்கு ஒரு நேரம் கூட குறுக்கு குனிய மாட்டேங்க. எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 2 நாள் மட்டும் போயிட்டு வரந்தேன்னு சொன்னா எங்க மாமியாருக்கு என்னாகானு கோபம் வருது. ஆனா அவங்க மகளுக்கு மட்டும் அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பு வந்துட்டா உடனே பெட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு மாமியார் வீட்டுல இருந்து இங்க வந்துருவாள. என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது பாட்டுக்கு வேற ஒண்ணுலாம் நடக்கு. நல்ல வேளை யாருமே நம்மள பார்க்கல. மண்சட்டியோட ஆட்டைய போட்டுட்டோம்ல. இந்த கமலாவே யாருன்னு நினைச்சாவோ? ஆமா, கமலக்கா மஞ்சட்டிய தலையில வச்சு தூக்கிட்டு போறாவோ. இந்த மஞ்சட்டிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ போச்சு. எத்தே ரெண்டும் உட்காந்து பாடல பேசிக்கிட்டு இருக்காவோ. நம்ம இங்கட கடந்து எத்தே எத்தேன்னு கூச்சல் போடுறதா அவளுக்கு கேட்க என்னன்னு தெரியலையா. சும்மாவே நம்ம கூட்ட 2 பேருக்குமே காது கேட்காது. எத்தே, எம்மா, எனக்கு புட்டு இடியாப்பம்லாம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்குமா. என் செல்லம் அவளுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே புட்டு இடியாப்பம் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஆமாம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்குமா. புட்டு மாவெல்லாம் உங்க மைனிக்காரி பிரிச்சுதான் வச்சிருக்கா. உனக்கு இன்னும் என்னென்ன பிடிக்குமோ, என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ ஒரு பேப்பர்ல எழுதி பத்திரமா வச்சுக்க. ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை உங்க மைனிக்காரி கிட்ட சொல்லு, அவ எல்லாம் செஞ்சு தருவா. உங்க மைனிக்காரி கிட்ட வீட்ல வேற என்னத்துக்கு இருக்கா? எம்மா, எனக்கு பால் பாயாசம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. அத சொல்லுதம்ல மக்கா, உங்க மைனிக்காரி வந்த உடனே எல்லாத்தையும் செஞ்சு கேளு, அவ செஞ்சு தருவா. எத்தே என்ன மருமகளே இப்படி அலறி அடிச்சு ஓடி வரா? எத்தே, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மைனி, என்னாச்சு மைனி உங்களுக்கு? மருமகளே, கிச்சன் காட்டாத. மருமகளே, கீழ ஓடி என்னத்துக்கு நீ இப்படி தூக்கி வச்சிருக்கா? மைனி, என்னாச்சு உங்களுக்கு? எங்க அம்மாவை என்னத்துக்கு இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? கீழ இறக்கி விடுங்க. எத்தே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். மருமகளே, அதுக்கு என்ன கீழ இறக்கி விடுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஒய்யாரத்துல தூக்கி வச்சிட்டு இருக்கா? சியப்பாடா, ஒரு நிமிஷத்துல என்ன பயமுறுத்திட்டியா மருமகளே? எத்தே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். மைனி, என்ன முக்கியமான விஷயம்? எத்தே, நான் வெளியே துணியை காயப்பட்டுக்கிட்டு இருந்தேனா, அப்போ என்னாச்சு மைனி? எத்தே, நீங்க காலையிலேயே மீன்காரக்கா கிட்ட பேரம் பேசி மீனெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருந்தீங்கல்ல தே. ஆமா, என் மவ மேனகாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல, அத குழம்பு வைக்கலாமேன்னு வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கு என்ன வருமோளா? அதுலதான் தே இப்ப ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்ன விஷயம்னு சொல்லாம சும்மா அது இதுன்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கா. எத்தே, நீங்க கஷ்டப்பட்டு மீனெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கல்ல தே, அத சட்டியோட கமலாக்கா தூக்கிட்டு போயிட்டாவோ. அப்படியே வருமோளா? கமலா மஞ்சட்டியோட மீன் தூக்கிட்டு போனது நீ பாத்தியா? எங்க மாமியாருக்கு வட்டுக்கிட்டு கலந்து போயிட்டா. ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருந்த மீனை கமலாக்கா யாருக்கும் தெரியாம மஞ்சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க மாமியார் கோவப்படாம என்ன அவ தூக்கிட்டு போனதை நீ பாத்தியான்னு வேற சிரிச்சுக்கிட்டே கேட்காவோ. என்னது நீங்க கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குதியா? எம்மா, கமலாக்கா மீனை மஞ்சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாவளா? ஆமாடி, என் மருமக சொன்னதை கேட்டு எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சந்தேகமே இல்ல, எங்க மாமியாருக்கும் சம்மந்திக்காரிக்கும் வட்டு கலந்து போய் தான் இருக்கு. என்ன மருமகளே அப்படி பாத்துக்கிட்டு இருக்க?
நானும் என் மவளும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம்னா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மண் சட்டியோட மீனை தூக்கிட்டு போயிட்டா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்குதியா? இங்க பாரு மருமகளே, நான் என்ன பண்ணாலும் உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன். என்னது, ஏன் நன்மைக்காகவா? ஆமா, உனக்கு இன்னைக்கு குழம்பு வைக்க வேலை மிச்சம் தானே. என்னதே சொல்லுதியோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. இங்க பாரு மருமகளே, எத்தனை நாள் தான் நம்ம 2 பேரும் வைக்க மீன் குழம்பையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம தெருவிலேயே கமலா வீட்டு மீன் குழம்பு தான் வாசம் கமகமான்னு இருக்கும் தெரியுமா? அவ மீன் குழம்பு வைக்கிற கை பக்குவமே தனி. நீயே எத்தனை நேரம் என்கிட்ட சொல்லியிருக்க. ஆமதி, கமலாக்கா வீட்டுல மீன் குழம்பு வச்சா நம்ம வீடு வரைக்கும் வாசம் தூக்குமே. அந்த ருசியில இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடலாம்னு தான் மீனை எடுத்து புறவாசல்ல வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ நேரம் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இந்த வாட்டி நான் நினைச்ச காரியத்தை முடிச்சேதான் தீருவேன் மருமகளே. அப்ப மீனை வாங்கி நான் அடுக்காலையில வச்சிருந்தா அதை எடுத்து புறவாசல்ல வைக்கிறது நீங்க தானோ? ஆமா மருமகளே, புறவாசல்ல வச்சிருந்தா தானே அவ கமலா வந்து தூக்கிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். அடுக்காலையில மீனை வச்சிருந்தா அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்து மீனெல்லாம் எடுத்துட்டு போவா? இன்னைக்கு நீ துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருந்தால, அத பாத்துக்கிட்டு நானும் என் மவளும் சேர்ந்து மீன் சட்டியோட தூக்கி வெளியே புறவாசல்ல வச்சிருந்தோம். என்ன மருமகளே, இன்னைக்கு உன் ஆசையும் சேர்த்துல நான் நிறைவேற்ற போறேன். ரொம்ப சந்தோஷம் தே, நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆமா மருமகளே, அதனால தானே நான் உனக்கு மாமியாரா இருக்கேன். எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம். எம்மா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி? கமலாக்கா தான் மீனை எடுத்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுதுல்ல, இந்நேரம் குழம்பெல்லாம் வச்சு அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்மா. ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி இந்நேரம் கமலா வீட்டுல மீன் குழம்பு தர 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 தரன்னு கொதிச்சுட்டு கிடக்கும். ஏத்தே, நீங்க சொல்லத பார்த்தா எனக்கு வயிறு பசி வர தன்னால வருது. வாங்கத்தே, நம்ம சீக்கிரமா போய் மீன் குழம்பு எடுத்துட்டு வருவோம். அதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க போலாம். மருமகளே, சோறு வடிச்சு வச்சுட்டு வந்திருக்கா? ஆமாத்தே, சோறை வடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். குழம்ப மட்டும் நம்ம எடுத்துட்டு போனோம்னு வச்சுடுங்க, சுட சுட மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட வேண்டியதான். எம்மா, கமலாக்கா மீன் குழம்புல மாங்காய் எல்லாம் போட்டிருப்பாவல்லம்மா. ஆமாட்டி, நேற்றுக்கு தான் கமலா கீதா வீட்ல இருந்து 4-5 மாங்காவை யாருக்கு தெரியாம பறிச்சுட்டு போனா பத்துக்க. இப்ப நம்ம வீட்ல இருந்து மீனை வேற தூக்கிட்டு வந்திருக்கா. அதனால மீன் குழம்புல கண்டிப்பா மாங்காவை போட்டு வைப்பாட்டி, நல்ல ருசியா இருக்கும். ஐயோ, எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்க. மீன் குழம்பு தர தரன்னு கொதிக்கும்னு எங்க மாமியார் சொன்னாவோ, ஆனா ஒரு வாசத்தையும் காணலையே. இதே என்ன மருமகளே? இதே கமலாக்கா வீட்டுல இந்நேரம் மீன் குழம்பு தர தரன்னு கொதிக்கும், நல்ல வாசனை வரும்னு சொன்னிய, ஒரு வாசனையும் காணல. அதே ஒருவேளை இப்பதான் மசாலாலாம் அரைச்சி குழம்ப கூட்டி வச்சிருக்காளா என்னவோ. என்னது இப்படி சொல்லுதிய? நாம இங்க வந்து உட்கார்ந்தே 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. கொஞ்சம் பொறு மருமகளே, நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிடணும்னா கொஞ்சம் பொறுமை இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சரிங்க தே, நீங்க சொன்ன மாதிரியே நான் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கேன். உட்கார்ந்து உட்கார்ந்து குறுக்க தான் வலிக்கு, கொஞ்ச நேரம் இந்த படுப்படையில படுத்துக்கிடுவோம். என்ன மருமகளே, அங்க திரும்பி உட்கார்ந்திருக்கா? இல்லத்தே, ரொம்ப நேரமா உட்கார்ந்து குறுக்கு வலிக்கல, அதான் கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு பார்த்தேன். அப்படியே மருமகளே, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. மீன் குழம்பு ரெடியான உடனே உன்னை எழுப்பி விடுதோம், சரியா? சரிங்க தே. எம்மா, மைனிக்காரி தூங்கிட்டான்னு வச்சுக்க, நம்ம ஒத்தையில குழம்பு சட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். ஓஹோ மேனகா, உனக்கு இப்படி வேற ஐடியா இருக்கா? இன்னைக்கு தூக்கம் வந்தா கூட தூங்க மாட்டோம்ல. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு ஏத்தி, நாம வந்து உட்கார்ந்தே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் குழம்பு வாசனை ஒண்ணுமே வரலையே. ஆமாம்மா, மைனி சொல்லதும் கரெக்ட் தான், ஒரு வாசனை கூட வரலையே. ஏத்தி, பேசாம வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோமா? ஆமா மருமகளே, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நமக்கு சந்தேகம் எல்லாம் தீரும். வாங்க போவோம். வீட்டுக்குள்ள இருந்து மீன் குழம்பு வாசம் வரும்னு பார்த்தா இங்க மூக்காய் பாட்டி என்னடான்னா பழைய கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காவோ. ஏத்தி, மூக்காய் பாட்டியை பாருங்க, பழைய கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்காவோ. அட ஆமா, இவ என்ன பழைய கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கா? மூக்காய் பாட்டி. யார் அது? பரிமளத்துக்கு மருமவளா? ஆமா பாட்டி, நானே தான். ஓ, பரிமளமும் அவ மவளும் கூட வந்திருக்காளா? வாங்க வாங்க, எல்லாரும் இந்த கட்டில்ல உட்காருங்க. அக்கா, கட்டில்ல உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, உன் மருமவள எங்க? அவளை பத்தி என்னத்துக்கு என்கிட்ட இப்ப கேட்டுட்டு கிடக்க? அம்மா, கமலாக்காவை விடுமா, மீன் குழம்ப பத்தி கேளுமா. கொஞ்சம் பொருட்டி, கமலா இருக்கப்பட்ட இடத்துல தானே மீன் குழம்பு இருக்கும். பாட்டி, உங்க வீட்ல இன்னைக்கு மீன் குழம்பு தானே, நீங்க என்னத்துக்கு இப்படி பழைய கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்குதியா? ஆமா, நல்லா சொல்லி புட்டப்பா, மீன் குழம்புன்னு. எங்க இருந்து தான் மீனை வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. ஒரு நேரமும் கையில துட்டு இல்லன்னு வா, ஆனா ஒரு மண்சட்டி நிறைய மீன் வாங்கிட்டு வந்த பத்துக்க. நானு நல்லா சுருக்கு முறுக்குன்னு மீன் குழம்ப வைப்பா, நல்லா சுடுச்சோத்துல போட்டு திங்கலாம்னு இருந்தேன். உடனே அவ அக்காவுக்கு போன போட்டா. அக்கா கறிட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்னக்கா சொன்னா? ஏக்கா, ஒரு மண்சட்டி நிறைய மீன் கிடைச்சி எப்படியும் ஒரு 500 ரூபாய்க்கு தியாரும்னு சொன்ன பத்துக்க.
ஒண்ணு போல மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு சொன்னா பத்துக்க உடனே மீன் சட்டியோட மீனை தூக்கிட்டு போயிட்டாளா? என்னக்கா சொல்லுறியா? உங்க மருமவ மீன் சட்டியோட மீனை அவங்க அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாளா? ஆமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இங்க புறவாசலோட சட்டியை தூக்கிட்டு ஓடுனா பத்துக்க. இந்நேரம் அவ அக்கா வீட்டுல போய் குழம்ப வச்சு எல்லாரும் மூக்கு முட்டை தின்னிருப்பாவோ. அம்மா போச்சு, மீன் குழம்பு எல்லாம் போச்சு. அடி பாவி, இந்த கமலா இந்த வேலையை பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. அம்மா, கமலாக்கா நம்ம 3 பேர் தலையிலயும் துண்டை போட்டுட்டு போயிட்டாவாம்மா. எவ்வளவு ஆசையோட மீன் கறி வச்சு சோறு திங்கலாம்னு இருந்தேன். இவ ஆசை எல்லாத்தையும் அடுப்புக்குள்ள தூக்கி போட. இவ 2 பேர் பேச்சையும் கேட்டா நம்மளால ஒரு நேரம் கூட நிம்மதியா சோறு திங்க முடியாது. அம்மை மவள 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாவலாம்ல. பிளானு வயிறு பசிக்கல, அதான் பழைய கஞ்சி கொஞ்சம் போல இருந்துச்சு. அதுல உள்ளியும் மிளகாவையும் வெட்டி போட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பரிமளா, நீயும் கஞ்சி குடிக்கியா? முகை பாட்டி, இந்த கூட்டாளியையும் சேர்த்து உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க. இதனால எங்க வீட்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா சோறு திங்க முடியல. இந்த கமலா இப்படி பண்ணிவிட்டாளா? முகை பாட்டி, உங்க மருமவ கமலாக்கா எங்க வீட்ல இருந்து தான் மீனை களவாண்டிட்டு வந்திருக்காவோ தெரியுமா? மீனை களவாண்டிட்டு வந்தது சரிதான். மீன் சட்டியை தானே வாங்க வந்தியே. 2 நாள் கழிச்சு மருமவ வருவா, வந்து மீன் சட்டியை வாங்கிட்டு போ. என்னம்மா மருமலா, நில்லு. என்னாச்சு பரிமளா? உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டையா? இங்க பக்கத்துல கொஞ்சம் உட்காரு, என்ன பாடுன்னு பேசுவோம். நானே மீன் குழம்பு பறி போயிட்டேன்னு கவலையில இருக்கேன். இவங்களுக்கு என்னடான்னா மாமியா மருமக என்ன சண்டை போட்டான்னு உட்கார்ந்து பாடு பேசணுமாம்ல. மருமவ தலையில துண்ட போட்டா, மாமியார் என்னடான்னா தலையில பெரிய பெட்ஷீட்டே போட்டுவா புழுக்க. பாட்டியா செல்ல மவள, நமக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வீட்டுல பழைய கஞ்சி கொஞ்சம் போல கிடக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து குடிப்போமா. இப்ப என்னத்தை கேட்டுவிட்டேன்னு பரிமள கோவத்துல போறா. குட் மார்னிங் பிரியா. ஆமா, நீ எங்க போன? காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டே இருந்தேனே. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசு தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் செஞ்சு வச்சுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இப்போ தாங்க வரேன். என்ன பிரியா, உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். காலையில இருந்து எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரியா? இல்லைங்க, காய் வாங்கலான்னு மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ சரோஜாவை பார்த்தேன். அவள் இந்த வீட்டில் இது நடந்துச்சு, அந்த வீட்டில் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்பா, இப்போ தாங்க நிம்மதியாக இருக்கு. யார் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கிறது? அடி பாவி, மணி 8 போகுதுடி. எனக்கு 9 மணிக்கு ஆபீஸ்க்கு கிளம்பணும். நீ இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலையா? ஐயோ, மணி 8 போதா? 7 இல்லையா? ஐயோ, சரோஜா கிட்ட பேசிட்டு நேரம் போனதே தெரியல. இப்போ சமைச்சிடுறேங்க. நீ வைக்கிற ரசத்துக்கு 10 நிமிஷம் பத்தாதா? போய் வை போ. என்னது இது? மணி 7:30 ஆயிடுச்சு. பிரியா ஏன் நம்மள எழுப்பவே இல்லை? ஆஃபீஸ் போறதுக்கு ஷர்ட் பேண்ட்லாம் அயன் பண்ணணும், வண்டியை தொடச்சு வைக்கணும்னு நிறைய வேலை வச்சிருந்தேனே. காலையில எழுப்பி விட சொன்ன, இவ ஏன் எழுப்பல? என்ன பிரியா? பிரியா, என்னங்காச்சு? காலையில இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? நான் என்ன சொன்னேன்? நைட்டு காலையில சீக்கிரம் எழுப்பி விடு, நான் வண்டியெல்லாம் துடைக்கணும், ஷர்ட் பேண்ட்லாம் அயன் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? 8:30 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. 7:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி அந்த வேலையெல்லாம் செய்வேன்? ஐயோ, என்னங்க பதட்டப்படாதீங்க. எல்லா வேலையுமே நான் செஞ்சுட்டேன். உங்களோட வண்டியும் தொடச்சி வச்சுட்டேன், பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையுமே அயன் பண்ணி வச்சுட்டேன். குளிக்கிறதுக்கு டவல் பாத்ரூமில் போட்டிருக்கேன். எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. சாப்பாடு ரெடி, காஃபியும் வந்து போட போகிறேன். சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க. அட பிரியா, எல்லாமே முடிச்சிட்டியா? அப்பா, இப்பதான் பிரியா நிம்மதியா இருக்கு. பயந்தே போயிட்டேன். சாரி பிரியா, கொஞ்சம் அவசரத்துல கத்திட்டேன். சரிங்க, நீங்கள் நைட்டு புரண்டு படுத்துட்டு இருந்தீங்க. சரி, தூக்கம் வரல போல. காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், அப்போ தான் காலையில் ஆஃபீஸில் போய் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் எழுப்பல. சரி வாங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க. காஃபி போடுறேன், குடிக்கலாம். அப்படியோ, மணி என்ன ஆகுது? மணி 10:30. ஐயோ, என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம்? ஆமாம், இவர் என்ன பண்ணாரு? பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் என்ன பண்ணாரு? இவர் எங்கே போனாருன்னு தெரியலையே. ஏன் இன்னைக்கு நான் இப்படி தூங்கிட்டேன்? எதனால இப்படி டயர்டாக இருக்கு? சரி, ஃபர்ஸ்ட் அவர் எங்கே போனாருன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். எங்கங்க இருக்கீங்க? 10:30 மணிக்கு எங்க இருப்பாங்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்ன வேணும் சொல்லு. சாரிங்க, ரொம்ப டயர்டில் தூங்கிட்டேன். நீங்களும் எழுப்பாமே போயிட்டீங்க. எழுப்பாம போயிட்டேனா? ஒரு மனுஷி தூங்கலாம், அதுக்குன்னு இப்படி அடி தூங்குவ? எத்தனை வாட்டிட எழுப்புறது? 7 மணில இருந்து எழுப்புறேன்டி. 10:30க்கு தான் எந்திரிச்சிருக்க. எவ்வளவு அடிச்சு எழுப்புனேன் தெரியுமா? அடிச்சு எழுப்பி பார்த்தேன், கத்தி எழுப்பி பார்த்தேன், எதுக்குமே நீ எந்திரிக்கல. அதனாலதான் சரின்னு வந்துட்டேன். நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல முழிச்சிருக்கல, நானே வந்திருப்பேன். பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன், பாத்துக்கோங்கன்ட்டு. ஐயோ, இவ்வளோ நடந்திருக்கா? எனக்கு எதுவுமே தெரியலங்க. ஏன் இப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஜொமேட்டோ, ஸ்விக்கி எதுலையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நான் இங்க கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்.
ஆ சரிங்க. என்னங்க? சொல்லு பிரியா. அடடே, மாமியாரும் மருமகளும் எங்க கிளம்பிட்டீங்க காலையிலேயே? இல்லைங்க, அத்தைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரே புழுக்கமாக இருக்கும் போலங்க. அது காத்தோட்டமாக நடந்துட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க. சரி, அதான் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோங்க. ஏமா, ரொம்ப முடியலையா வீட்டுக்குள்ளே இருக்கிறது? ஆமாண்டா, அநியாயத்துக்கு வெயில், உள்ளே உட்காரவே முடியல. அதான் சரி மருமகள்கிட்டயும் பேசின மாதிரி இருக்கும், அவளும் கொஞ்சம் வேலையிலேருந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும்ல, அதான் சரி போயிட்டு வரலான்னு கூப்பிட்டேன்டா. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. பிரியா. என்னங்க சொல்லுங்க. இல்ல, எங்க அம்மாவுக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லையா, நேத்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்களாம். எனக்கு ஃபோன் வந்த மாதிரியே தெரியல பிரியா. நீ எதுவும் பாத்தியா எனக்கு ஃபோன் வந்த மாதிரி? அச்சோ, அத்தைக்கு என்னங்க ஆச்சு? நான் எதுவும் பார்க்கலையேங்க. என்ன இவ ஓவரா நடிக்கிறா? இப்படிலாம் எங்க அம்மா மேல பாசமா இருக்க மாட்டாளே. ஏய், நீ தான் கால் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணியா? ஒழுங்கு மரியாதை உண்மையே சொல்லு. என்னங்க, நான் போய் இப்படிலாம் பண்ணுவேனா? நீ பண்ணுவடி, அதனால தானே உன்கிட்ட கேட்குறேன். எங்க அம்மானாலே உனக்கு சுத்தமா ஆகாது. எப்போதும் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருப்ப. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருதுன்னா நீ ஏதாவது பண்ணிருப்ப. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அவங்க 2 பேர்கிட்டையும் சமாளிச்சு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. எப்படி நம்ம மாஸ்டர் பிளானு வெள்ளிக்கிழமையே ஃபோன் பண்ணிடுச்சு அந்த தாய் கிழவி. சனி ஞாயிறு லீவில் கூட நிம்மதியாக அவர் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஊருக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கும். அதனால தான் 2 நாளாக ஃபோனை நானே வச்சுருந்து கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ திங்கக்கிழமை வேலைக்கும் லீவ் போட முடியாது. எப்படி போவாருன்னு நானும் பார்க்குறேன். என்னங்க, இந்தாங்க இந்த மாதம் மளிகை சாமான் லிஸ்ட்டு கட்டப்பை பார்த்து எடுத்துகிட்டு போங்க. லிஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வாங்கிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்காதீங்க. நம்ம வீட்டு செலவை நம்ம தான் பக்குவமாக செலவு பண்ணணும். இந்த மாசம் போனஸ் தான் போட்டிருக்காங்களே பிரியா. அப்புறம் என்ன பிரியா, நம்ம தாராளமாவே செலவு பண்ணலாமே. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாக்கு மெடிக்கல் செக்அப் இந்த மாசம் கூட்டிட்டு போகணும், மறந்துட்டீங்களா? அந்த போனஸ் பணம் அதுக்காகவாது உதவும். பேசாம இருங்க. அட ஆமால, மறந்தே போயிட்டேன் பிரியா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது இந்த மாசம் ஃபுல்லா வருங்க. 1000 ரூபாய்க்கு மேல ஜாமான் போயிடுச்சு அப்படின்னா எது வந்து கம்மியா வாங்கிட்டு வரணுன்றதையும் கீழே எழுதியிருக்கேன். நீங்க வந்து இப்ப 100 கிராம் இருக்குன்னா 50 கிராம் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? வா, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா பிரியா. இப்படிலாம் கூடவா மேனேஜ் பண்ணுவாங்க? நீ ரொம்ப கிரேட் பிரியா. எங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது தாங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பா கிட்ட இப்படிதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் கம்மியா வாங்கிட்டு வந்தா போதும்னு. அது மாதிரி தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. சரி ஓகே, நம்மளும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன். சரி டக்குன்னு போயிட்டு வாங்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாய்லெட்ரிஸ் கொஞ்சம், அப்புறம் டிஷ்யூ பேப்பர் 2 பாக்ஸு, அப்புறம் ஸ்ப்ரே ஒரு 3 பாட்டில் எடுத்துக்கலாம். வேற என்ன வேணும்? பிரியா இரு, என்ன இவ்வளோ எடுக்கிற? இவ்வளோக்குள்ள அமௌண்ட் இருக்காது பிரியா. என்னங்க, கம்மியாக தாங்க எடுக்கிறேன். டிஷ்யூ பேப்பர்லாம் ரொம்பவே தேவைப்படுங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம். அப்புறம் வந்து ஸ்ப்ரேலாம் வந்து வீடு வந்து வாசமாக இருக்கும்ல, அதுக்காக தான் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். ஏண்டி, துணி தான் அவ்வளோ துணி இருக்கே, அதை வச்சு துடைக்க வேண்டியதானே? டிஷ்யூ பேப்பரில் தான் துடைப்பியா? ஸ்ப்ரேக்கு பதிலாக சாம்பிராணி ஏற்றி வை, வீடு வாசமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஐயோ, ஏங்க இவ்வளோ கஞ்ச பீஸ் நிறையா இருக்கீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே கம்மியாக வாங்குன்னு சொல்லி என்னால் எதுவுமே வாங்க முடியலங்க. இப்போ இதெல்லாம் எப்போ தாங்க நான் அனுபவிப்பேன்? ஏன்னா அதுக்கு சொல்லலை பிரியா. இந்த மாதம் நம்மளோட போனஸ் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் வர கட்டணும். அதுக்கு இதுக்குன்னு எல்லாமே போயிடும். நீ இந்த டைமில் போய் டிஷ்யூ பேப்பர் வாங்குற, ஸ்ப்ரே பாட்டில் வாங்குறேன்னு வாங்கிட்டு இருக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ நெக்ஸ்ட் மந்த் வேணா வாங்கிக்கோ. ஆமாம், இதை தான் மாதம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் வாங்கன்னு. இனிமேல் உங்ககிட்ட லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க, என்னை கூட்டிகிட்டு வராதீங்க. இப்போ சொன்ன பாரு, இதுதான் கரெக்டான பாயிண்ட். இனிமே நீ வராத, நீ ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துரு, நான் மட்டுமே போய் வாங்கிட்டு வரேன். ஆசைப்பட்ட பொருளை வாங்க கூட முடியல. என்ன லைஃப் இது, ச்சே. என்னங்க, போலாமா? பிரியா, உனக்கு இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கு பிரியா, சூப்பரா சூட் ஆகுது. தேங்க்ஸுங்க. இரு பிரியா, நான் போய் வண்டி சாவி எடுத்துட்டு வரேன், போலாம். என்னங்க, நம்ம போகிற இடம் 1.5 கிலோமீட்டருக்கு தூரம் தான் இருக்கும். அதுக்கு போய் வண்டியில் போயிட்டு இருக்க முடியுமா? நடந்தே போய்க்கலாம். அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு வண்டி இருந்துச்சுன்னா எங்கேயாவது போயிட்டு இருப்போம். தேவையில்லாமல் பெட்ரோல் தான் செலவாயிட்டு இருக்கோம். நம்ம வாங்க, நடந்தே போயிடலாம். சரி பிரியா, நீ சொல்றதும் கரெக்டு தான், வா நடந்தே போயிடலாம். வாவ், எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. என்னங்க, இந்த ட்ரெஸ்ஸில் என்னை பார்க்க பார்பி டால் மாதிரியே இருக்குல்ல? இல்லடி, பார்பி ஆன்டி ஆனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. உங்களுக்கு ரசிக்க தெரியலங்க. ரசனையே இல்லாத ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்கேன். கண்ணாடியில் போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, க்யூட்டாக இருக்கேன் நான். சரி விடு, சொல்லலைன்னா விடவா போற? க்யூட்டாக இருக்க, போதுமா? அப்படி ஒன்றும் சலிச்சிட்டுலாம் சொல்ல வேணாம். சரி, என்ன போகலாமா? ஓலா புக் பண்ணிட்டீங்களா? காரில் போயிடலாம். எது கார்ல போலாமா? ஏய், நம்ம போற இடம் இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காதுடி. அதுக்கெல்லாம் ஓலாவே ஃபர்ஸ்ட் வராது.
ஐயோ என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி ட்ரெஸ்ல என்ன வண்டியில கூட்டிட்டு போக போறீங்களா? என்னாலலாம் வர முடியாதுங்க. கார்னா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓ, உன்னை என் வண்டியில வர கூட்டிட்டு போவாங்களா இங்க இருக்கிற 1/2 கிலோமீட்டருக்கு? ஏய், நடந்து போலாம் வா. என்னது நடந்து போலாமா? என்னாலலாம் வர முடியாது. நீங்களே வேணா போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம், நீ வீட்லயே இரு. உன்னை யாரும் ஆரத்தி எடுத்து வரவே இருக்கல, வா வான்னு சொல்லிட்டு. மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? தங்கம், இன்னைக்கு அம்மா நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன்டா. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், அப்புறம் கீரை கூட்டு, பாயாசம், வடை எல்லாமே பண்ணியிருக்கேன் தங்கம். அப்பளம் கூட பண்ணியிருக்கேன். வாவ் சூப்பர்மா. எனக்கு உருளைக்கிழங்கு பாயாசம் வடை பிடிக்கும்னு பண்ணீங்க, அப்பாவுக்கு கீரை பிடிக்கும்னு பண்ணீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் எதுவுமே பண்ணிக்கலையாம்மா உங்களுக்கு பிடிச்சது? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா திருப்தியாக பிடிச்சதை சாப்பிட்டா அதை நானே சாப்பிட்ட மாதிரிமா. அதனால எனக்குன்னு தனியாக பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. அம்மா நான் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி தருவேம்மா. நீங்கள் ரொம்ப பாவம், எங்களுக்காக நிறையா செய்கிறீங்க, உங்களுக்காக நான் செய்வேம்மா. இந்த வார்த்தையே எனக்கு போதுமா, வயிறே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? உனக்கு பிடிக்குமேனு பீட்சா பண்ணியிருக்கேன்டா, இந்தா சாப்பிடு. என்னது பீட்சாவா? மா அன்னைக்கே நீங்க ஒழுங்கா பண்ணலம்மா. நீங்க அன்னைக்கு பண்ணப்பவே நான் பீட்சாவே வெறுத்துட்டேன். அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு. எதுக்குமா மறுபடியும் ட்ரை பண்ணீங்க? ஏய், எந்நேரமும் சாம்பார் பொரியல் கூட்டுன்னு சாப்பிட போர் அடிக்குதுடி. இந்த பீட்சாவை ஒரு நாள் சாப்பிட்லான்னு இன்னைக்கு செஞ்சேன். அதுக்கும் ஏன் இப்படி பேசுற? பிரியா, இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ஃபர்ஸ்ட் நிறையுமா? அதுவும் இல்லாம கம்ஃபர்டபுள் லஞ்சால எடுத்துக்கணும். நீ போய் லஞ்சுக்கு பீஸா பண்ணியிருக்க, இது எப்படி பத்தும்? அதெல்லாம் பத்தும். இதில் கொஞ்சம் சிக்கன், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன், நல்லாவே பத்தும். சீஸ் வேற இருக்கிறதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு. மா வாமிட் வர மாதிரி இருக்குமா, நல்லாவே இல்லம்மா. உனக்குலாம் சாம்பார் மோர் தயிர்னு போட்டு கொடுமை பண்ணியிருக்கணும்டி. டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சேன் பார்த்தியா, என்னைய சொல்லணும். ச்சே, எப்படா இப்படி காலை நீட்டி போட்டு உட்காருவோன்னு நினச்சிட்டு இருந்தேன் தன்மை. இப்போதான் நிம்மதியாக இருக்குது. ஆமாம்மா, அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. என் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே சொர். என்ன வழக்கம் போல என்ன தனியா விட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? உன்னை கையாலே அடிக்கலாமா இல்லை 4 உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாமான்னு பேசிகிட்டு இருக்கோம். என்னது என்ன அடிக்க போறீங்களா? என்னன்னு தெரியல, வர வர இந்த வீட்டில் எனக்கு மரியாதை சுத்தமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகுது. ஏதாவது ஒன்று பண்ணாதான் இந்த வீட்டில் எல்லாரும் என்னை மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவ. நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? மிதிச்சே கொன்றுவேன் உன்னை, பார்த்துக்கோ. மா உண்மையாவே உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையாம்மா? தன்மை கிட்ட எவ்வளோ தன்மையா பேசுறீங்க. எனக்கு நிம்மதின்னு பேர் வச்சுட்டு நிம்மதியே இல்லாத மாதிரி பண்றீங்களேம்மா. ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடி, உன்னை குப்பை தொட்டியிலேருந்து தாண்டி தூக்கிட்டு வந்தாங்க. உன் மண்டையை பாரு, இங்கே யாரு கூட மண்டையாவது மேட்ச் ஆகுதான்னு. ஆனால் எந்த பாரு, அம்மாவும் எந்த ஒரே மாதிரியே இருக்கும். உனக்கு இங்கே யார் வீட்டோடையும் மேட்ச் ஆகலை, உன் ஃபேஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. அதனால தான் சொல்கிறேன், உன்னை குப்பை தொட்டியிலேருந்து தாண்டி தூக்கிட்டு வந்தாங்க. நீ உருட்டு நல்லா உருட்டு. என்னம்மா அவ என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கா, நீ கக்க புக்கான்னு சிரிச்சிட்டு இருக்க. உங்க சண்டையில நான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். நொயின்னு அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க, கேட்போம். சொல்லுங்கம்மா. அம்மாடி தன்மை, மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்லம்மா, அப்போ மாப்பிள்ளையோட அம்மா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா, தன்மைக்கு சந்திரனை பிடிச்சிருக்கான்லாம் கேட்டாங்கம்மா. நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம்மா. ஆல்ரெடி நீ சொல்லியிருந்தீல, அதனால அதை வச்சு சொன்னோம். மறுபடியும் இன்னொரு வாட்டி உன்கிட்ட கேட்டுக்கலாம் இந்த அம்மா வந்தேன். உனக்கு 100% ஓகே தானம்மா? மா இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலேயுமா யோசிக்கிறீங்க? இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்களேம்மா. ஏய், என்னடி நடந்துச்சு? மா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லவ்லயே நிறைய கேட்டகரி இருக்குமா. பார்த்தோன்னே பிடிக்கிறது, இன்னொன்று பழகுனதுக்கு அப்புறம் பிடிக்கிறது. நம்ம தன்மைக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற கேரக்டர்மா. அதனால சந்திரன் மாமாவை பிடிச்சி அவளுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிம்மதி, கொஞ்சம் இங்கே வாயேம்மா. சொல்லுங்கள் மம்மி சொல்லுங்கள். ஏண்டி, உன்னை காலேஜ்க்கு படிக்க அனுப்புனா காதல் 4 வகைப்படும், அதில் இந்த வகை அந்த வகைன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா எனக்கு? இல்லம்மா, சும்மா ரைமிங்கா நல்லா இருந்துச்சேன்னு சொன்னேம்மா. விடுங்கம்மா, பாவம் அவ. ஏண்டி உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடி? உனக்காக தானடி பேசிட்டு இருக்கேன். சரி வீட்டில் சொல்ல உனக்கு கூச்சமா இருக்குமே, உனக்காக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தா நீ உட்காந்து கெக்க புக்கான்னு சிரிச்சிட்டு இருக்க. ஏய், நான் என்னடி லவ் மேட்டராடி அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன்? அம்மா கல்யாணம் ஓகேவான்னு கேட்டாங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்னடி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போற நீ?
இப்பயும் நான் தான் அவுட்டு. என் வாய் இருக்கு பாரு, என் வாய், அதை வச்சுட்டு நான் சும்மா இருந்திருக்கணும். எப்போ பாரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நான் தான் பல்பு வாங்கிக்கிறேன். இனிமே மூடிக்கிட்டு உட்காந்துருக்கணும் போல. சரி சரி விடு, சும்மா தாண்டி சொன்னோம். வா உட்காரு வா. நான் இனிமே உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன் தன்மை. எப்ப கல்யாணம், எந்த மண்டபத்துல கல்யாணம்னு மட்டும் சொல்லு, நான் வரேன். என்னடி இப்படி சொல்ற? ஏய் தன்மை, என்னடி அழுவுற? சரி சரி, நான் சும்மா தான் சொன்னேன். இல்லடி, கல்யாணத்துக்கே உன்னை கூட்டிட்டு போவேணான்னு நினைச்சேன். நீ வர வரேன்னு சொல்லிட்டியா, அதான் வருத்தமா இருந்துச்சு, அதாண்டி அழுவுறேன். ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. குடும்பமா இது, விட்டா நம்மள பைத்தியமாக்கிடுவாங்க போல. மா அப்புறம் இன்னொரு விஷயம், கல்யாணம் இந்த நிச்சயதார்த்தம்லாம் எவ்வளோ கேப்லம்மா நடக்கும்? அதை பற்றி இன்னும் பேசலம்மா. ஏம்மா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லைம்மா, பேங்க்ல எஃப்டி போட்டிருந்தேன்ல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணுமா என்னன்றதெல்லாம் கணக்கு பார்க்கணுமா, அதனால தான் கேட்டேன். ஆ சரிம்மா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னும் அதை பற்றி பேசலம்மா, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம். இப்போ தான் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கம்மா. ஆ சரிம்மா, ஓகேம்மா. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்லம்மா, நான் நினச்சே பார்க்கலம்மா இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. ஆமாம்மா, நான் கூட இதை எதிர்பார்க்கல. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஓடி வந்துட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நான் கல்யாணம் ஆகி போகிற வீடு நம்ம வீட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு நம்ம மாப்பிள்ளையும் அவரோட தம்பியையும் பார்க்கும்போது ஒரே குழப்பமாக இருக்குமா. அவங்க ட்வின்ஸாக இருக்கிறதுனால. நீ எப்படிம்மா கண்டுபிடிக்கிற? எனக்கும் அதே பிரச்சனை தாம்மா. ஆனால் சந்திரன் வந்து மீசை வச்சிருக்கிறாரு, இந்திரன் வந்து மீசை வச்சிருக்கல. இது மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே. பா, இது மாதிரி ட்வின்ஸாக இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. அது நம்ம வீட்டுக்கே வராங்கன்றப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நைட்டு 10 மணி ஆகுது. தன்மை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டு மெசேஜ் பண்ணி அந்த சாக்கில் அப்படியே பேசுவோம். திவாட்டியாவே திவாட்டியாவே ராகுல் திவாட்டியாவே. அப்பா என்ன ஐபிஎல் மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. இவளா? இவ என்ன வெளியே ஏதோ எட்டி பார்த்துட்டு இருக்கா? இவ என்ன பார்த்தா நமக்கு என்ன, அப்படியே சைலண்டாக படுத்து தூங்கிடுவோம். எப்படியும் மாமாவுக்கு மெசேஜ் பண்ணி பேசி நைட்டு ஃபுல்லாக முழிச்சு தான் இருக்க போறா. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? இவ இப்ப வந்து படுத்து தூங்குனா, நம்ம கிட்ட எதுவுமே பேசாம படுத்துட்டா. ஐயோ அம்மா, சீ போனா பயந்தே போயிட்டேன். ஏண்டி உனக்கு அறிவில்ல? நான் தூங்குற இடத்துல தான் உன் போனை கொண்டு வைப்பியா? ஏய், நான் உள்ள வந்தோடனே போன் அப்படி போட்டுட்டு இங்க வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்டி. நீ வந்து தூங்குனது கூட எனக்கு தெரியாது. நீ ஏன் வந்து எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு போய் படுத்துட்ட? எனக்கு யார்கிட்டயுமே பேச பிடிக்கல, ப்ளீஸ் விட்டுடுங்க என்ன. இந்தா, எப்படியும் ஆள் தான் மெசேஜ் பண்ணியிருப்பாரு. நீ விடிய விடிய உட்காந்து பேச போற. எடுத்துட்டு கிளம்பு, நான் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது. இவ வேற எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்குவா. ஏய், நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி. ஏம்மா தாயே, நீ ஒரு விளையாட்டுக்கும் சொல்ல வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் தூங்க போறேன். ஹாய் தனு, அப்பா எப்படி இருக்காரு? நம்மளுக்கு டைப் பண்றதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது, வாய்ஸ் நோட் அனுப்பிடுவோம். அப்பா நல்லா இருக்காரு சந்துரு, டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? அட, வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அப்பா நல்லா இருக்காரு சந்துரு, டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? ஓ ஓகே தனு, நான் சும்மா தான் தனு இருக்கேன். நாளைக்கு மண்டேல பேங்க் போகணும். ஓகே சந்துரு, அப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. 2 நாளா தூங்காமே இருக்கீங்கல்ல. ஆ சரி தனு, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க தூங்க போறதா இருந்தா எனக்கும் எந்த வேலையும் இல்லை சந்துரு, நானும் போய் தூங்க தான் போகணும். ஓகே தனு, அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கல்ல, நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு அப்போ தான் கொஞ்சம் பிரிஸ்காக ஒர்க் பண்ண முடியும். ஓகே சந்துரு, குட் நைட், டேக் கேர், பாய். பாய் தனு, குட் நைட். அப்பாடியோ, தனுவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே எங்கே அந்த கல்யாண பேச்செல்லாம் தள்ளி போயிருமோன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன். நல்ல வேலை, சூட்டோட சூடா இப்போவே அம்மா கேட்டுட்டாங்க. ஆனால் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரே கவலை இந்திரன் தான். இந்திரன் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானா அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் எப்படி இந்திரன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இந்த விஷயத்த? கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். பாவம் நிம்மதி, காலையில் எந்திரிச்சு சாரி கேட்கணும். அவளை இன்னைக்கு ரொம்பவே கலாய்ச்சிட்டோம். நம்ம வீட்டில் இருந்து சந்துரு வீடு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் போயிட்டோன்னா இங்கே எல்லாரும் தனியாக இருப்பாங்க. எப்படி அம்மா அப்பாலாம் மேனேஜ் பண்ணுவாங்க? ஐயோ, இப்போவே நினச்சாலே பயமாக இருக்குது. எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆகி போகும்போது இந்த கவலை இருக்கும்ல.
இப்படி தான் ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணிட்டு அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிம்மதிக்கிட்ட இப்போவே சொல்லி வைக்கணும், அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, சுட்டித்தனமாக இருக்காதுன்னு சொல்லி வைக்கணும். ஆனால் அவளுக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகுமே, அவளும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாளே. ஐயோ, அப்போ அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டில் இங்கே தனியாக இருப்பாங்களா? ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குது. பேசாமல் படுத்து தூங்கிடலாம், காலையில் எந்திரிச்சு யோசிப்போம்.